வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர், அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் தோழர் ஜீவசகாப்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். ஆனா வணக்கம். வணக்கம். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். இந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்காக குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் மக்களினுடைய வாக்குகள், வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியான அல்லது ஆஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெறுவது அப்படின்றது விஜயினுடைய அஜெண்டாவா பார்க்க முடியுது. அதனாலதான் அஞ்சலை அம்மால ஒரு தலைவரா முன்னிறுத்தி ஒரு அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்களை விஜய் முன்னெடுக்கிறார். சமீபத்துல சில செய்திகள்ல விஜயிடம் கொடுக்கப்பட்ட சர்வே பற்றி ஒண்ணு சொல்லப்படுது. அடுத்த முறை விஜய் தான் ஆட்சி அமைப்பார், 2வது இடம் திமுக, அதிமுக 3வது இடம் அப்படின்னு சில சர்வேக்கள் அவரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல். சந்தோஷமா இருந்தாலும் இதை நம்பலாமா வேண்டாமான்னு விஜய் குழப்பத்தில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த விஜய் சம்பந்தா பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமத்துல வீடு வாங்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி தனியா ஒரு நாடு தேசம்னு அமைச்சு அதுல இதை போட்டுக்கலாம். அது வெளியிட்ட பத்திரிகை ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை முடிப்பாரு, சர்வே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நீங்க எந்த பத்திரிகை அதை வெளியிட்டுச்சோ அதே பத்திரிகை 6 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு 160 சீட்டு கிடைச்சிரும், ரஜினிகாந்த் தான் ஆட்சி அமைப்பாருன்னு அதே பத்திரிகை போட்டுச்சு. ஆனா என்னாச்சு? ரஜினிகாந்த் ஆட்சி பிடிச்சிட்டாரா? 160 சீட்டு வாங்கிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் தப்பிச்சு கொண்டார். கொரோனா பல பேர் உயிரை வாங்கியது, தலைவன் ரஜினிகாந்தின் உயிரை காப்பாற்றியது கொரோனா. அதை காட்டிதான் லீவ் லெட்டர், உலகத்திலேயே லீவ் லெட்டர் கொடுத்து அரசியல் ஒழியது தலைவர் ரஜினிகாந்த் மட்டும். குருமூர்த்தியை அவர் தன்னை காத்து கொண்டார். பல பேர் அதை விமர்சனம் பண்ணாக்கிட்டு நான் கிண்டல் பண்ண மாட்டேன். அவர் புத்திசாலித்தனமா எடுத்த முடிவு அது. இல்லைன்னா இந்நேரம் பாடாப்படுத்திருப்பாங்க. பாவம், 74 வயசு. ஏங்க ஒருத்தர் சொல்லுவாராங்க, உடம்பெல்லாம் தையல் விடுங்க, இப்படி ஒருத்தர் பேசுனதை கவனிச்சிங்களா? எத்தனை தையல் உள்ள போட்டிருக்க உலகத்துல. தலைமை அடுத்தவனை அடிச்சு பஞ்சு டைலாக் பேசினாரு சினிமால. ஆனா வெளியே அவர் எப்படி பேச வச்சுட்டாங்க? பஞ்சு டைலாக், உடம்பெல்லாம் போட்டிருக்காங்க தையல். இதுல உடம்பு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினாரு. பாவம். சோ அவர் தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா இவங்க எல்லாம் அப்படியே இப்ப பாருங்களா, அவரு அரசியலை விட்டு போயிட்டாருன்னா இதே பத்திரிகையில அவர் அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். ஆனா ரஜினி அரசியலை விமர்சனம் செய்தவர்கள் அதற்கு பிறகு ரஜினியை அவமானப்படுத்தாதீங்க, அவருக்கு அந்த உரிமை உண்டு என்று பேசும். விஜய்க்கு ஒரு பெரிய இளைஞர் செல்வாக்கு இருக்கிறதா சொல்றாங்க. எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஏறி குதிக்கிறாங்க மேல. அவ்வளவு ஆர்வத்தோட இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல. அது நம்ம எல்லாருமே வேதனைப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டுல இவ்வளவு கூட்டம் இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம எல்லாமே ஏ பொலிட்டிக்கல் கூட்டம். அந்த கூட்டத்தை பாருங்க. ஒரு அரசியல் தலைவர் இப்ப ராமதாஸ் அன்புமணி சொல்றாரு, வீட்டுக்கு பத்திரமா போங்கன்னு சொல்றது வேற, பைக்கு மேல ஏறாம போங்கடா, டே ஹெல்மெட் போட்டு போங்கடா, டே கார்ல குதிக்காதீங்கடா, மரத்துல இருந்து கீழே குதிச்சு காலை உடைச்சிக்காதீங்கடா. இப்படி ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் என்றால் அந்த அரசியல் கட்சியும் அந்த தொண்டர்களையும் நீங்க எப்படி பாப்பீங்க? இவர்கள் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் கவுன்சிலராகவும் வட்ட செயலாளரும் ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதனால விஜய் அழகா தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சூப்பரா சொல்லியிருக்காரு. சென்னை ஏர்போர்ட்ல, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னாரு. இதுதான் அவருடைய மிகப்பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்ட். உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவனும் சொல்லாத ஒரு அதிசய ஸ்டேட்மெண்ட், கின்னஸ் ரெக்கார்டு. சார் என்ன சார், நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் யாரோ கேட்கிறாரு, சார் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நான் ஷூட்டிங் என் வேலை பார்க்க போறேன், நீ வீட்டு பத்திரம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, என் பின்னாடி வராத, உலகத்திலேயே என்னை பின்பற்றாதே, என்னை தொடர்ந்து வராதே, உன் வீட்டுல போய் உன் வேலையை பாரு என்று சொன்ன மிகப்பெரிய அரசியல் தலைவர் விஜய் தான். ஏன்னா அவர் அதை தான் கரெக்டா செய்வார். ஏன்னா இப்ப கோயம்புத்தூர்ல நிறைய பிரச்சனை நடந்தனாலும் சொல்லியிருப்பாங்க, சார் ஏதாவது வேன்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அதை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அதையும் 4 பேர் கேட்கிறாங்க, பிரஸ் மீட்டை சந்திக்க பயமா என்று கேட்டவர்கள் மத்தியில் பிரஸ் மீட்டை சந்தித்தார் விஜய். எங்க அந்த பிரஸ் மீட்டை கொஞ்சம் போட்டு காமிங்க. ஏவா என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ. இது ஒரு அரசியல் தலைவரா? பூவை ஜெகன்மூர்த்தியை ஒரு பிரஸ் மீட் சந்தித்தால் கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் கட்சி அல்ல, பூவை ஜெகன்மூர்த்தியோ அல்லது மூவேந்தர் முன்னேற்ற கழக முன்னணி பிரஸ் மீட் சந்திச்சா கூட அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இல்ல, மூவேந்தர் முன்னேற்ற கழகம்லாம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இப்பதான் கொடுக்கறதுல, முந்திலாம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் டாக்டர் சேவராமன் உட்கார்ந்து இருப்பாரு, அந்த பக்கம் கார்த்தி உட்கார்ந்து இருப்பாரு, ரெகுலரா பிரஸ் மீட் கொடுப்பாங்களே, அவங்க கூட ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இவர் நாட்டை ஆள போறேங்கிறாரு, இவருடைய பிரஸ் மீட் எப்படி இருக்கு பாருங்க. அதனால ஒரு ஏ பொலிட்டிக்கல் கூட்டம் இருக்கு. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசு வரும்போது ஒரு கட்சி நடத்துவாராங்கிறது கேள்வி.
நான் புதிய தலைமுறையில கூட அதான் சொன்னேன். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 8ஆம் கிளாஸ் சி செக்ஷன் 9th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் படிச்ச பசங்கிட்ட யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டா விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல 18 வயசுக்கு மேலதான். அதனால அந்த ஒரு சிக்கல் இதுல இருக்கு. பாப்போம். அவங்க அந்த கூட்டத்தை தான் அவர் நம்புறாரு. சீமான் எப்படி சொன்னாரு, வாக்கு வங்கி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்காண்டான்னு சொன்னார்ல சீமானு. எனக்கான ஆளு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கானார்ல, அதேதான் விஜய்க்கு. அந்த 3ஆம் கிளாஸ் சி செக்ஷன் வரையும் சீமான்ட்ட இருந்தவன் 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் போன உடனே விஜய்க்கு வந்துட்டான். இவன் அடுத்து ஒரு காலேஜ் போறதுக்குள்ள கொஞ்சம் பக்குவப்பட்டு விஷயம் தெரிஞ்சவனா இருந்தானா இந்த 2 பேர்ட்ட இருந்து விலகி அவன் ஏதாவது ஒரு தத்துவார்த்த மரபு சார்ந்த சிந்தனைக்கு போயிருவான். இல்லைன்னா விஜய்ட்ட அப்படியே லைட்டா தங்குவான் 18 வயசு வரையும். இல்ல இப்ப சகாயம் ஐஏஎஸ்லாம் உள்ள வராருன்னு நக்கீரன்ல செய்தி வருகிறது. அவரும் இப்ப ரீசெண்டா என் உயிருக்கு ஆபத்துன்னு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவரெல்லாம் நிறைய பேரை இந்த இளைஞர்கள் ஊழலற்ற நிர்வாகம், ஒரு அதிகாரிதான் ஆட்சியை வழி நடத்த வேண்டும், படித்தவர்கள் ஆள வேண்டும் நினைக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட மாட்டாங்களா? படித்தவர்கள் ஆளணுங்கிற அந்த முன்னையான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். நான் உடனே காமராஜர் படிச்சாரா அது படிச்சாரெல்லாம் கேட்கல. இந்த நாட்டுல மிகப்பெரிய கார்பரேட் ஊழல் செஞ்சவனுக்கு படிச்சவனா இருந்தாலும் முடியும். இன்னைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் ஊழல்களை படிச்சவனா தான் பண்ண முடியும். வெறும் பிகாம் எம்காம் படிச்சவன முடியாது. மிகப்பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், அந்த படிப்பு நம்ம நாட்டுல யாரு அதிகம் படிச்சிருக்கான்னு உலகத்திலே யாருக்கும் தெரியும். கண்டிப்பா நாடார் படிச்சிருக்க மாட்டான், நாயகர் படிச்சிருக்க மாட்டான். அவங்களாம் இப்பதான் போறாங்க. நாடாரு, ரெட்டியாரு, மறவர்லாம் இப்பதான் இந்த சிஏ சிஎஸ் இப்பதான் நம்ம பசங்க 11th 12th காமர்ஸ் குரூப்பே இப்பதான் எடுக்கிறாங்க. ஆனா படிப்பு இருக்கிறதே இப்பதான் தெரிய வருது நிறைய பேருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளைட்ட 450 வாங்கிட்டியா, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் அப்படியே சொல்லியே இந்த மறவர், அகமுடையர், நாடாரு, தேவேந்திர வீட்டு பசங்களை போய் இன்ஜினியரிங் காலேஜ் போய் இப்ப பாதி பேர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவர்கள் மார்வாடிகள், பார்ப்பனர்கள்லாம் 20 வருஷமா என்ன படிச்சான்? காமர்ஸ் குரூப் எடுத்தான். காமர்ஸ் படிச்சவன் தான் அந்த நாட்டை ஆளுவான்னு அவங்களுக்கு தெரியும். சிஏ, சிஎஸ் இந்த படிப்பெல்லாம் இப்பதான் படிக்கிறாங்க நம்ம ஆட்கள். அதனால படிச்சவன், இந்த ஐஏஎஸ் அதிகாரி நல்லவங்க, இதெல்லாம் அந்த சங்கர் படம், அண்ணா சாரை படத்தை பார்த்து கெட்டு போனவங்க. தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிறான். இப்பெல்லாம் சங்கர் படம் எல்லாம் டப்பா டான்ஸ் ஆடிடுதுல. முதல்ல சங்கர் படம்னா வேகப்பா ஊழலை எதிர்த்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாருங்க, ரஜினி நடந்துட்டே இருப்பாரு, அப்படியே ரஜினி தமிழ்நாடு இந்தியா சிங்கப்பூரா மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாமே சிஜி தான், கிராபிக்ஸ் தான், ஒரே நாள்ல மாறிடும். சாதியை பத்தி பேச மாட்டாங்க, சாதியை ஏற்றத்தாழ்வு பேச மாட்டாங்க. ஏன்டா மறவரும் நாடாரும் கோவில் கருவறைக்குள்ள போக முடியல அதை பத்தி பேச மாட்டாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு பேச மாட்டாங்க, கார்பரேட் கொடுமைகளை பத்தி பேச மாட்டாங்க, ஆண் பெண் சமத்துவம் குறித்து பேச மாட்டாங்க. யாரான்னு கேட்டா வீட்டை துப்புரவு தொழிலாளி 50 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் லஞ்சம் கேட்டாலாம். டிராபிக் போலீஸ் 200 ரூபாய்க்கு பதிலா 300 ரூபாய் லஞ்சம் கேட்டாலாம். அதனால நாடு கெட்டு போச்சு. ஸ்லம்ல இருக்கிறவங்க எல்லாம் எச்சி துப்பி அசிங்கமா நடந்துக்கிறாங்க. குப்பத்து பசங்களா லேடிஸை கிண்டல் பண்றாங்க. இதை பிராமின்ஸ் மனம் பொறுக்க முடியாம நாட்டுப்பற்றோட இருக்கிறாங்க. இப்படின்னு படம் எடுத்து ஏமாத்திக்கிட்டு இருந்தவர் தான் சங்கர். அதை விட பெரிய குடும்பம், அவர் படத்துல ஒரு வசனம் வரும், ராஜாஜி மாதிரி மக்கள் உன்னை ஆதரிக்கிறாங்க. ராஜாஜி எப்போ மக்கள் ஆதரிச்சாங்க? இப்படியான குரூப்புகள் தாங்க இந்த படிச்சவன் அதிகாரி நல்லவன் நம்புறதுலாம் அந்த சங்கர் அண்ணா ஹசாரே குரூப் தான். இன்னும் சொல்றா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான குரூப் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டில். இதை நம்பி ஒரு 8-10% அந்த பக்கம் ஓட்டு போடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாற்றத்தை உருவாக்கும்? மாற்றத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. விஜயகாந்த் பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருந்தது. உங்களுக்கு வைகோ வந்தப்பையும் ஒரு குரூப் இவர் தான் தமிழ்நாட்டிலன்னு சொன்னாங்க. மூப்பனார் தனியார் நின்னப்ப 22% ஓட்டு வாங்கினாரு. 22% ஓட்டு வாங்கினாரு, 20 எம்எல்ஏ சீட் வாங்கினாரு. மாறிடுச்சா? இதெல்லாம் இதுதான். எனக்கு என்னன்னா, இதுவரை வந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு இருந்த அரசியல் தெளிவு, புரிதல், துணிச்சல் கூட இவரிடம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். விஜயகாந்த் எல்லாம் ஒரு போல்ட்னஸ் இருந்துச்சு. ஆமாண்டா டிஎம்கே எதிர்க்கிறேன்னு சொல்லி நின்றுட்டு அப்புறம் அவராலேயே இது பண்ண முடியல. ரஜினிகாந்த் வரவே இல்லை. கமலஹாசன் ஏதேதோ கொள்கை சித்தாந்தம் பேசி கடைசியில திமுக போய் நின்றுட்டாரு. அவர் தான் இவருக்கு காட்ஃபாதர். எம்ஜிஆர் மாதிரி இவர் வர மாட்டாரா? விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க அப்பா தான் எம்ஜிஆர் திட்டு வாங்கினாரு ஷூட்டிங்ல. அதை அவங்க அப்பாவே பதிவு செஞ்சாரு. இவர்கிட்ட பெரிய இது பண்ண போறேன். எம்ஜிஆருக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம்? எம்ஜிஆர் சினிமா நடிகர் கிடையாதுங்க, அவர் அரசியல்வாதி. ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்படியே இது பண்ணாரு. இவங்க சினிமா நடிகர் தானுங்க இவர் இப்ப வரையும். இவர் அரசியல்வாதி. எம்ஜிஆர் தொடக்கத்துல இருந்தே அரசியல்வாதி. நேருவோட பேசியிருக்காரு, இந்திரா காந்தியோட பேசியிருக்காரு, காமராஜரை பிடிக்கும்னு சொன்னாரு, அண்ணாவோட தொடர்ந்து பயணித்தாரு, கலைஞரை பாராட்டி தான் தமிழ் சினிமால தன்னுடைய படத்துல பாட்டு வச்சாரு. இந்த மாதிரிலாம் நிறைய அவங்க செஞ்சாங்க. இவருக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சினிமா நடிகர்கள் வெற்றி பெற்றது இல்ல,
அரசியல்ல. எம்ஜிஆர் வந்து சினிமா நடிகர் அல்ல. அது தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.